கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 9856 சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளம் காண்க. கண்டுபிடிக்கலாம். கயிற்றோட நீளம் இப்ப மாடுங்க வந்து கட்டி வச்சுக்கோம். இங்க இருந்து மாடு என்ன போகும், இங்க இருந்து மாடு இருக்கும். ஓகே, மாடு எப்படி மேகும், இப்படிதான் ஒரு சர்க்கிள்ல மாடு மேயும். ஓகே, சர்க்கிள் கரெக்டா உள்ள சர்க்கிள்ல தான் ஆகும் மாடு மேயும். ஓகேங்களா? அப்ப இதுதான் எனக்கு என்னது கயிற்றோட நீளம். அப்ப எனக்கு இதுதான் நமக்கு என்னது, இதுதான் ரேடியஸ். அப்ப என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், கயிற்றோட நீளம் கேட்டாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், ஆரம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான்ப்பா. ஓகே, பரப்பளவு என்னது பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா வட்டம் தானே, வட்டத்தின் பரப்பு. வட்டத்தின் பரப்பு ஃபார்முலாது பை ஆர் ஸ்கொயர். இந்த பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ, 9856. ஓகே, பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9856. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு தேவையான அது ஆரம் தான் தேவை. ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க. இது அங்கிட்டு போச்சுன்னா தலைகீழ மாறுமா, 56 × 7/22. இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். எதில் அடிக்கலாம், 11 அடிப்போம். 2 11 22. இங்க அடிச்சோம்னா 98ல 8 11 88, மீதி 10. 105ல 9 11 99, மீதி 6, பின்னாடி ஒரு 6. 4 2, இதை அடிச்சோம்னா 4 4 8. அப்ப 448 இன்ட்டு 7. 448 இன்ட்டு 7 வரும் 56க்கு 5, 28 5 33க்கு 3, 28 31. எவ்வளவு வருது, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3136. நமக்கு தேவை என்னது, ஆரம் தான் தேவை. அதான் கயிற்றோட நீளம். அப்ப ஆரம் மதிப்பு என்ன வரும், ஆர் ஸ்கொயர் 3136. ஆரம் மதிப்பு எவ்வளவு வரும், 56. ஓகே, அதாவது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இங்க என்ன வந்திருக்கு, 36 அப்படின்னா 4 வரும், இல்லைன்னா 6 வரும். ஓகேவா? அடுத்து இந்த 31 எதுக்கு இடையில வரும், 5க்கு இடையில, 5க்கும் 6க்கு இடையில வரும். அதுல சின்ன பண்ணது 5. அப்ப 54 இல்லைன்னா 56. ஓகே, எழுதி வரும் பார்த்தீங்கன்னா 56 தான் நமக்கு வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 3136 ஸ்கொயர் பண்ண எனக்கு எவ்வளவு வரும், 56 வரும். ஓகே, நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம். சார் நீங்க பார்க்கணும், தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா?